ஹலோ சிஸ்டர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இதுக்கு முன்னாடி நார்மல் ஸ்டிச்சஸ்ஸு, ஃப்ளவர்ஸு, லீஃபு, ஸ்டெம் போடுறது எல்லாமே பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாய் ஹெட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு நம்ம எப்போதும் போல் பேக் ஸ்டிச் போட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற த்ரெட்டையே கம் ஆட் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டி வச்சுட்டு அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட் எடுத்துகிட்டு இந்த இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம சென்டர்லேருந்து எடுக்கணும். சென்டரில் எடுத்து இங்கே வெளியிலேருந்து எடுக்கணும், இந்த இதுக்கு உள்ளே விடணும். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டிச்சஸ் நம்ம போட ஆரம்பிக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி வெளில எடுத்து இப்படி இதுக்குள்ளே இந்த இடத்துல இப்படி உள்ளே விடணும். சென்டர்லேருந்து தான் இருக்கணும், பேக்லேருந்து எடுக்கக்கூடாது. இப்படி உள்ளே விடணும். மறுபடியும் இங்கே இப்படி எடுத்து பக்கத்துலேயே எடுத்து இப்படி இங்கே சென்டரில் இந்த சென்டர்கிட்டயே தான் விடணும் அதிகமாக. அடுத்தது இதே மாதிரியே நம்ம கண்டினியூவாக எடுத்து இதுக்குள்ளே விடணும். இங்கே எடுத்து இப்படி இதுக்குள்ளே விடணும். மறுபடியும் இங்கே எடுத்து இப்படிக்குள்ளே விடணும். இப்படி சைடில் எடுத்து இப்படி இங்கே சென்டர்லேயே தான் விடணும். சென்டருக்கு கொஞ்சம் கிட்ட விடணுமே தவிர நம்ம தள்ளி அந்தான கொண்டு போயிடவே கூடாது. எடுத்து இப்படி விடணும். இந்த அளவு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் குட்டியாக இருக்கிற கேப்பு, இந்த இடத்துல இப்படி கேப்பு த்ரெட்டு மேலே இப்படி விட்டு எடுத்து இப்படி இங்கே க்ளோஸ் பண்ணிக்கணும். இங்கே ஃபுல்லாக கவர் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து மறுபடி நம்ம இந்த சைடை ஃபில் பண்ணணும். சேம் பிளேஸ் தான். இது கேர்ள்ஸோட ஹேர் ஸ்டைலுக்குமே இன்க்ளூட் பண்ணலாம். மோஸ்ட்லி இது பாய் ஹேர் ஸ்டைலுக்கு இன்க்ளூட் பண்ணிட்டா தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த சைடு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடில் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். எடுத்து வெளியிலேருந்து எடுத்து இதுக்குள்ளே விடணும். இப்படி வெளில எடுத்து அகைன் இப்படி உள்ளே விடணும். வெளியில் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபுல்லத்தையுமே பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு கப்பலில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கும்போது இந்த பையன் நடந்து போகிற பேக் சைட் பார்க்கும்போது இந்த மாதிரி ஹேர் லுக் பண்ணும்போது நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இப்போ பாய் ஹெட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேலேருந்து ஹேர் பசங்க இந்த இப்படி தலைனா இந்த ஆங்கிள் இப்படி சீவி இருப்பாங்களா, அந்த ஆங்கிளில் இருக்கும் தலை பார்க்கும்போது. அதே மாதிரி ஹேர் கொஞ்சம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் நம்ம நார்மல் இதிலலாம் பிளெயினாக அப்படியே உள்ளே அமுங்கினாமல் இருக்கும். ஹேர் மட்டும் ஹெட்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இதில் ஃபீல் ஆகும். கொஞ்சம் எப்படின்னா என்ஹான்ஸாக தெரியும் இந்த இடம் மட்டும். இப்போ லாக் பண்ணிக்கிறேன் நான். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல தான். நான் லாக் பண்ணிட்டேன். கட் பண்ணிக்கிறேன்.
ஒரு ஹெட்டு பார்த்தாச்சு. இன்னொரு ஹெட்டும் நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்டைல் ஆஃப் ஹெட்டு போட்டு காட்டுறேன். இது வந்து நார்மலாக நம்ம சாட்டின் ஸ்டிச் வச்சு போடுற ஹெட்டு. நெக்ஸ்ட்டு ஹெட் என்ன அப்படின்னா, நம்ம போட்டோம் இல்லையா, ஸ்லிப் ஸ்லிப் ஸ்டிச்சாக இருக்கலாம், இல்லை பேக் ஸ்டிச், இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸில் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம இது பண்ணலாம். இப்போ இங்கே நான் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரவுண்டு போட்டுடணும். இப்போது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது இங்கேருந்து குட்டி குட்டியாக ஹேரில் ஸ்டைல் பண்ண போகிறோம். எப்படின்னா இங்கே இப்படி குட்டியாக நீங்கள் கண்ணா முன்னான்னு உங்கள் இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் த்ரெட்டை விட்டு விட்டு எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். இது வந்து என்னென்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு ஹேர் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபுல்லாக பிளாக்காக இருக்கணும் அந்த இது. இங்கே வரும்போது மட்டும் இந்த சைடில் இந்த இடத்துல மட்டும் த்ரெட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணால் இங்கே எடுத்துகிட்டு வர த்ரெட்டை இதுக்குள்ளே விட்டுறணும். பாக்கி எல்லாத்துக்குமே மேலேருந்து தான் த்ரெட் எடுக்கணும். வெளியிலேருந்து த்ரெட்டு எடுத்து இப்படி இப்படி முன்ன பின்ன அப்படின்னு நீங்கள் விடுற மாதிரி இருக்கும். இப்படி இந்த த்ரெட்டுக்கும் நடுவில் இப்படி குத்தி கீழே இறக்கிடணும். இங்கே நடுவில் எடுத்து இப்படி இந்த இடத்துல குத்தி எடுத்து இந்த மாதிரி இந்த த்ரெட்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஹேர் வந்து பாய்ஸ் ஹேர் வந்து அங்கங்கே திட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஹேர் வந்து இப்படி கொஞ்சம் இது வந்து உள்ளே இறங்கி இன்னொன்று கொஞ்சம் உள்ளே இறங்கின மாதிரி இருக்கும். இது வந்து பாய் ஹெட் ஹேர் ஸ்டைலுக்கு போடும்போது கரெக்டாக அழகாகவும் இருக்கும். ஓகே, இதை நான் லாக் பண்ணிக்கிறேன். முடிஞ்சு லாக் பண்ணிட்டேன். ஓகே சிஸ்டர்ஸ், இந்த 2 டைப் ஆஃப் ஹெட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம கேர்ள்ஸ் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.